நாட்டையே உலுக்கிய நாடாளுமன்ற தாக்குதல், வீசப்பட்ட வண்ண புகை குண்டுகள். இவ்வளவு பரபரப்புகளுக்கு என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். நாட்டையே உலுக்கிய நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டு வந்த வேளையில், அதே தினத்தில் மீண்டும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில், நாடாளுமன்ற பார்வையாளர்கள் வரிசையில் இருந்த 2 மர்ம நபர்கள் அதிரடியாக அவைக்குள் நுழைந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய சம்பவம்தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தை தாக்கும் நோக்கத்திலேயே அவர்கள் செயல்பட்டதாக தெரிகிறது. மேலும் அந்த மர்ம நபர்கள் அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பி அவையை அதிர செய்துள்ளனர். அவ்வாறு கூச்சலிட்டவாறு முன்னேறி வந்த அந்த நபர்களை அவையிலிருந்த எம்பிக்கள் விரட்டி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் யாரும் இல்லாததால் பெரும் சம்பவம் தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஆண், மற்றொருவர் பெண் எனவும் தெரிய வந்துள்ளது. நேற்றைய தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய சுமார் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது உபா சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நாடாளுமன்றத்தில் பணியில் இருந்த 7 அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்கொண்டு கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. நாடாளுமன்ற வளாகத்தின் உள்ளே புகுந்து கலர் புகை குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரது பெயர் நீலம் கவுர் என்றும் இன்னொருவர் பெயர் அமோல் ஷிண்டே எனவும் தெரிய வந்துள்ளது. இதில் நீலம் கவுர் என்பவர் டெல்லியில் மத்திய அரசிற்கு எதிராக நடந்த விவசாயிகள் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த விசாரணையின் திருப்பமாக தாக்குதலில் ஈடுபட்ட இருவருக்கும் அனுமதி நுழைவு சீட்டு வாங்கி கொடுத்தவர் கர்நாடகாவின் மைசூர் நாடாளுமன்ற பிஜேபி எம்பி பிரதாப் சின்ஹா என்று தெரிய வந்துள்ளது. அவரிடம் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்துள்ளன. நாடாளுமன்றத்தில் வழக்கமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சிகள் தான் மானிய விவாதங்களின் போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள். ஆனால் பார்வையாளர்கள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவமானது கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தை ஞாபகப்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் பல அடுக்கு சோதனைகள், பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தாண்டி பாராளுமன்ற வளாகத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த 9 பயங்கரவாதிகள் காரில் வந்து தீவிர தாக்குதலை நடத்தினர். அவர்கள் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்ட போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த டெல்லி போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் அவர்களின் தாக்குதல் சதியை முறியடித்தனர். அந்த சண்டையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 5 பேரை இந்திய வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர். இதில் பாதுகாப்பு படையினர், டெல்லி போலீசார் என 14 பேர் வீர மரணம் அடைந்தனர். அந்த சமயத்தில்தான் அப்போதைய உள்துறை அமைச்சர் அத்வானி உள்ளிட்ட 100க்கும் அதிகமான எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்குள் தான் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாதுகாப்பு படை வீரர்களின் துரித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவித சம்பவமும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அத்தகைய வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவம் நடந்து முடிந்து 22 ஆண்டுகள் கழித்து அதே நாளில் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயே நுழைந்து தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருப்பது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பான சந்தேகத்தை அதிகரிக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளின் உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படும் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளது. இன்று நடந்த இந்த தாக்குதல் சம்பவமானது மீண்டும் வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாகவே பார்க்கப்படுகிறது.